அனைவருக்கும் நற்பொழுதில் 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் தலைவரை வெளிப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, எனக்குள் ஒரு தலைவர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அந்த தலைப்பிற்கு ஏற்ற வகையில் ஒரு ஆளுமை. ஜேசி அமைப்பின் மூத்த பயிற்றுனர், கார்ப்பரேட் பயிற்றுனர், மருத்துவத்துறையில் மருத்துவ பிரதிநிதியாக மிகப்பெரிய அனுபவம் கொண்ட ஒரு நபர், பயிற்றுனர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து செயல்படும் ஒரு நபர், ஜேசிஐ நேஷனல் ட்ரெய்னர், வேலூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நபர். தொடர்ந்து நம் நற்புலரிக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ஒத்துழைப்பையும் தன்னுடைய ஆதரவையும் வழங்கி பயிற்சி வழங்கி வரும் நபர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ராமசாமி ஐயா அவர்கள். சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட். தேங்க் யூ வெரி மச். எனக்குள் ஒரு தலைவர் அப்படிங்கிற தலைப்புல ரெகுலரா ஒவ்வொரு தலைப்புக்கும் வித்தியாசமா தலைப்பு கொடுக்குற நம்ம குமரேசன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்படிதான் யோசிக்கிறாரோ தெரியல, தான் சொல்லுவாங்களே ரூம் போட்டு யோசிக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறாரு அவர். ஸோ அப்படி பார்க்கறச்சு எல்லாருக்குள்ளயுமே ஒரு தலைவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம அது மூலமா தான் நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்த அணுகரிச்சே நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய தலைவரை கேட்டுட்டு தான் நம்ம சில விஷயங்களை செய்வோம். ஸோ அந்த வகையில எனக்குள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிற இடத்துல நான் என்னென்னலாம் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இந்த தளம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றி. அடுத்த ஸ்லைட் போகலாம் சார். தலைவா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வரதுக்கு பட்ட பாடம் அவருக்கு தான் தெரியும். ஆனா அந்த படம் அந்த தலைவா அப்படிங்கிற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இங்க வச்சிருந்திருக்கேன், டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டமான சூழல் வரைச்சு அதை அவங்க எப்படி தாண்டி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நான் எடுத்திருக்கிற தலைப்புக்கு நான் என்ன பேர் கொடுத்தேன்னா, இது முதல்ல ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்றேன். நான் இந்த தடவை எந்த புக்கையும் ரிவ்யூ பண்ணல. ஏன்னா எனக்குள்ள நடந்த சில நிகழ்ச்சிகளை பண்றச்சு டைட்டில் மட்டும் சில இடத்துல இருந்து காப்பி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நான் இப்ப எடுக்க போற இது பாத்தீங்கன்னா E-Cube அப்படிங்கிற பேர்ல நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். அடுத்த ஸ்லைட். எக்ஸ்ப்ளோர் டு எக்ஸீட் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எப்போதுமே பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாது. அந்த பிரச்சனைகள் அதுல அவங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண விதம், அதை தாண்டி ஜெயிச்ச விதம், அதெல்லாம் தான் அவங்கள ஒரு உன்னதத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும், சிகரத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் பொட்டன்ஷியல்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சவால்களை பார்க்கணும். அந்த மாதிரி சவால்களை தாண்டி அந்த சவால்களை சந்திச்சு அது மூலமா நம்ம உன்னத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான கருத்தை பேஸ் பண்ணி தான் E-Cube அப்படின்னு இந்த டாபிக்கு நான் பேர் எடுத்தேன். ஒரு தலைவரா இருக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்கு. அவர் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா அந்த தகுதிகளை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில ஒரு தலைவருக்கு உண்டான பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அடுத்த ஸ்லைட் சார். E-Cube அப்படிங்கறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். எக்ஸலன்ஸ் இஸ் a continuous process and not an accident அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறச்சே இதோட போறோம் அப்படின்னு நம்ம நிறுத்தினோம்னா நம்ம அங்கேயே நின்றுடுவாங்க. அதை தாண்டி நம்ம வரணும். சின்ன வயசுல நான் ஸ்டூடெண்டா இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் நல்லா படிச்சுட்டு வருவேங்கிற மாதிரி எங்க அப்பா அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு படிப்பை விட அதர் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்குது. எங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. அவர் சொன்னாரு, நீ எனக்கு என்னமோ மார்க் பெருசா வாங்கவே தோணல, ஆனா உன்கிட்ட சில எக்ஸ்ட்ரா
குவாலிட்டிஸ் இருக்கு, அதை நீ டெவலப் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா ஸ்கவுட்ல சேர்ந்தேன். ஸ்கவுட்ல சேர்ந்தப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் தாண்டி எப்படி செய்யலாம், இதையும் தாண்டி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுத்த என்னுடைய ஸ்கவுட் மாஸ்டர் வீரபத்ரன் சார் இந்த சமயத்துல நான் அவருக்கு நன்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும். பிரசிடென்ட் ஸ்கவுட்டா போய் அவார்டு வாங்குறது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்துல அந்த பிரசிடென்ட் ஸ்கவுட்ஸுக்கு வர சமயத்துல ஜாம்பரின்னு ஒரு இடம் இருக்கு. ஜாம்பரின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இன் 4 years வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லா ஸ்கவுட்ஸும் வருவாங்க. அவங்க வந்து தங்கறதுக்கு உண்டான டென்ட் அடிக்கிறதுல இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போய் நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்ச ஒரு காலம் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ஸ்கவுட்ல வெறும் பிரசிடென்ட் ஸ்கவுட்டோட மட்டும் நிறுத்தாம அதையும் தாண்டி போகணும்னு என்னை ஊக்குவிச்ச அந்த வீரபத்ரன் சாரை வந்து நான் ஒரு தலைவராக தான் பாக்குறேன். ஸோ அப்படி பாக்குறச்சு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால என்ன ஆச்சுன்னா, அதர் தேன் ஸ்டடீஸை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. அது வந்து இப்பெல்லாம் கை கொடுக்குது. எப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிற சமயத்துல நம்ம எடுக்கிறது ரைட்டா தப்பா அப்படிங்கிற சமயத்திலையும் நிறைய இடங்கள்லயும் வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு உணர்ச்சி உற்சாகத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எக்ஸலன்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரே நாள்ல யாரும் பெரியவங்களா ஆனதில்லை. எல்லாருமே சின்ன சின்ன ஹர்டில்ஸை தாண்டி அதுக்கப்புறமா தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரவைஸ் பண்றதுன்னா அந்த உன்னத நிலையை அடைய முடியும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த ஸ்லைட் சார். அப்போ ஒரு தலைவரா இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா, he should see the future. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து படிச்சு முடியச்சு எங்க அப்பா வந்து என்ன தலைவரா எப்படி பார்த்தாருன்னா, நீ ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போனா நீ ஐடியலா உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, என்ன வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா சேர்த்து விட்டாரு. ஆக்சுவலா நான் வந்து படிச்சது பிஎஸ்சி மேக்ஸ் வித் நியூமெரிக்கல் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி. ஆனா கையில எனக்கு கிடைச்சது என்னன்னா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் பேக். அப்போ எங்க அப்பா பார்த்தாரு, நீ வந்து நீ படிச்ச படிப்பை விட உனக்கு இது பண்ணு, உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு ஐடியாஸ் கொடுத்து என்ன பண்ணதுனால நினைச்சுங்க 1983 இந்த ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுனால என்னாச்சுன்னா நிறைய சொல்லாடல்கள் கேட்டிருக்கேன். ஏன்னா நீ எல்லாம் ஏன்டா இங்க வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சமயத்துல எனக்கு எங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு இருக்குது. யார் என்ன வேணா சொல்லிட்டு போனோம், நீ உன்னோட ஃபியூச்சரை டெவலப் பண்ணணும்னா நீ அடி தாங்கணும், வலி தாங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான். அதனால என்னாச்சுன்னா, சரி எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க அத்தனை பேர் எப்படி உங்களுடைய நல்லதுக்காக சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நானும் நினைச்சேன். அதனால என்னாச்சுன்னா, அந்த கம்பெனில முதல்ல சேர்ந்துச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கம்பெனிலே நம்ம வந்து ஃபுல்லா சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ சா த ஃபியூச்சர். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்டேட் பண்ண என்ன ஆச்சுன்னா, வேலூருக்கு என்ன ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நானே கேட்டு வாங்கிட்டு போனேன். ஏன்னா சென்னையில வந்து கூல் ஏரியாவா இருக்கு, நம்ம இண்டிபெண்டா போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐ ஆப்டட் ஃபார் வெல்லூர் டிரான்ஸ்ஃபர். வெல்லூர்ல 1984 போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் அங்கேயே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஃபுல் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தேர் இட் செல்ஃப். 2018 என்னுடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சூப்பர் ஆனிவேஷனுக்காக ஒரு 2 years கொடுத்ததுனால அங்கேயே என்னால கண்டினியூ பண்ண முடியுது. அப்ப என்னாச்சு, நான் வந்து ஒரு ஜாப் எடுக்கிற சமயத்துல ஐ சா த ஃபியூச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். என்கேஜ் அண்ட் டெவலப் அதர்ஸ். இப்போ நான் என் வேலைக்கு வந்துட்டேன். சரி, அப்போ அந்த வேலூருக்கு போன உடனே எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் என்னோட பையன் வந்த சமயத்துல அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும், அவங்களும் பிஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம்னா, நான் ஏர்ன் பண்ணிட்டு வரதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அப்ப அவங்க என்னோட மிஸ்ஸஸ்ட் ஐ ஹவ் என்ட்ரஸ்டட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜிங் த ஃபண்ட்ஸ். அவங்க தான் வந்து ஃபுல்லா அவங்க தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா மேனேஜ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பையனுக்குன்னு சில அசைன்மெண்ட் கொடுத்தேன். உன்னோட வேலை நீ நல்லா படிச்சு நல்லா கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா,
அப்போ அவங்க வந்து தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அவங்க அந்த வேலையை செஞ்சதுனால அந்த பணி ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் சொல்றத பாக்குறது உங்களுக்கு அப்படியே கேக் வாக் மாதிரி இருக்குமான்னு தோணும். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கஷ்டமா தான் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா டார்கெட்டை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்ச வேலைகளை விட செய்யாத வேலைகளுக்கு வாங்குறதுக்கு திருப்தி ஜாஸ்தியா இருக்கும். அதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு அவங்க சொன்னதுல உண்மை இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கணுங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நான் முதல்ல ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்றச்சு என்னால சரியா பண்ண முடியல. ஒரு 10 தேதிக்குள்ள எல்லா காசும் செலவழிறத பார்த்துட்டு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு கடையில வச்சு திரும்ப அந்த மாசத்தை ரன் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் எங்க அப்பா கூப்பிட்டு என்னோட மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு இனிமேல் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை அவங்களால செய்ய ஒரு அந்த கைடன்ஸ்ல தான் எங்களால அதை கரெக்டாக செய்ய முடியுது. ஸோ அதனால ஜென்டில் ஆன்சர் டர்ன்ஸ் அவே ராத் பட் ஹார்ஷ் வேர்ட் ஸ்டில் அப் ஆங்கர். எங்க அப்பா சாஃப்டா சொல்லி இந்த மாதிரி நீ அவங்கள்ட்ட கொடுத்து பண்ண அப்படின்னு சொன்னதுனால அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்தேன். அதனால என்னாச்சு, என்னோட பையனோட படிப்பு கூட நான் எங்கேயும் காசு வாங்கல. அதாவது டொனேஷன் கேபிடேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் எங்களோட சேவிங்ஸ்லேயே தான் அதை வந்து சிறப்பாக பண்ண முடியும். அப்போ அவனுடைய வருஷ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா 50,000 rupees பர் இயர் வரும் 5 வருஷம் கோர்ஸுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ரொம்ப பல்ல கடிச்சிட்டு ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய் ஒரு ஆர்டி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்ல நாங்கள் போட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக அடுத்த மார்ச்ல முடியிருச்சு ஆனுவலாக தான் கட்டுவோம். 48,000 ரூபாய் வரும். மேலே 2,000 ரூபாயை போட்டு கரெக்டாக அப்படியே கட்டிடுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு என்னோட பையனுடைய எக்ஸ்பென்சஸ் ஒன்றும் பெருசா தெரியல. இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு உண்டான பொறுப்பு என் மிஸ்ஸஸ்டருக்கு உண்டான பொறுப்பை கொடுத்ததுனாலதான். ஸோ அதனால எங்கேஜ் அண்ட் டெவலப் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அதுவும் நம்ம தலைவரா இருக்கிறச்ச பொறுப்புகளை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் சார். வேல்யூ த ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தலைவரா இருக்கிறவன் நம்ம வந்து என்ன பண்ணோம், உறவுகளுக்கு மதிப்புக்கும் மரியாதையும் கொடுக்கணும். நம்ம எல்லா இடத்துலயும் எங்க தப்பு பண்ணுவோம்னா நம்மன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் நல்லவங்க. நான் எங்க தப்பு பண்ணுவேன்னா என்னோட மனைவியை மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்துருவேன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு அது ரொம்ப தப்புங்கிறத நான் எப்ப உணர்ந்தேன்னா அவங்க என்கிட்ட தனியா பேசிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து இது பாருங்க நமக்குள்ள எப்படி வேணா இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட என்ன விட்டு கொடுத்துடாதீங்க, குறிப்பா என்னோட வீட்டு ஆளுங்கள்ட்ட விட்டு கொடுத்துடாதீங்க, அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்க ஆரம்பிச்சேன். உறவுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் இங்க பாக்குறேன். ஏன்னா நம்ம வளர்ந்து வர சமயத்துல நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து நமக்கு தேவையான அந்த மாரல் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேலூர்ல போய் அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ இன்னும் அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கேன். அவங்க வந்து அவங்க வீட்டுல நல்லது கெட்டது நடந்தாலும் நம்மகிட்ட சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம். உறவுகள் வந்து அதையும் தாண்டி, அதாவது ப்ரொஃபஷனையும் தாண்டி உறவுகள் வச்சிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நான் இருக்கேன். உதாரணமா அம்மூர்ல காந்தன் ரமணின் 2 டாக்டர்ஸ், அவங்கள நான் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ப்ரொஃபஷன்லாம் விட்டு வந்தாச்சு. இருந்தாலும் நாங்க வந்து நிக்கில் ஃபவுண்டேஷன் மூலமா வல்லமை காணீர் அப்படின்னு ஒரு வாய்மை வல்லமைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதாவது ரெகுலரா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் போல ஏதாவது ஒரு டாபிக்ல பேசணும். இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க 4வது வருஷம் முடிச்சு 5வது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சோம். இதனுடைய 1000வது எபிசோடு வர சமயத்துல அந்த டாக்டர்ல இருந்து ஃபீட்பேக் கேட்டோம். அவரும் பதிவுகளை கொடுத்திருந்தாரு. அவரும் ரெகுலரா கேட்கிறாரு. ஸோ இந்த உறவுகளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அது என்ன ஆகுதுன்னா இட் பாயிண்ட்ஸ் அப்படியே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குது. நமக்கு நிறைய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நம்ம சுத்தி நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால we can improve our relationship with others by leaps and bounds if we become encouragers instead of critics. அவங்க வந்து செய்யற உறவுகள் எப்போ பலப்படும்னா அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டணும். தப்பா ஏதாவது செஞ்சாங்கன்னா தனியா கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இதை சொல்றச்சே எனக்கு அந்த அம்மூர் டாக்டரோட விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது.
நான் நிறைய சினிமா பதிவு போட்டுட்டே இருந்துச்சு. ஒரு தடவை போட்டிருந்தேன். அதுல படத்தினுடைய பேரை மாத்தி போட்டுட்டேன். அதாவது ரத்த திலகம்னு பதிலா இரும்பு திரைன்னு போட்டுட்டேன். அவர் அன்னைக்கு பாக்குறேன் நான் காலையில பேசியிருந்த ராமசாமி, அந்த படம் வந்து நீ போட்ட மாதிரி இரும்பு திரை இல்ல, அது ரத்த திலகம் அப்படின்னாரு. அப்படியா சார் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு அது அந்த இது சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ நான் தப்பு செய்யறச்சு என்னை யாராவது நீ பண்றது தப்புப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, தப்புன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒண்ணு பழக மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த உறவு அப்படியே போயிருந்தேன். ஸோ ஒரு தலைவனா இருக்கிறவர் வந்து ஹி ஷுட் வேல்யூ த ரிலேஷன்ஷிப். அந்த அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கடைசி சோல்ஜர் வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணுங்கிறத நான் பார்க்கிறேன். இந்த உறவுகளுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனத்துக்கு வரக்கூடிய பாஸ் எல்லாம் லேட்டா தான் வருவாரு. ஆனா நிறுவனத்துக்கு முதல்ல வர்றது யாருன்னா, அந்த நிறுவனத்தை சுத்தப்படுத்தி அந்த குடத்துல தண்ணி எடுத்து வந்து வச்சு கேலண்டர்ல தேதியை கிழிச்சு இவங்க எல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறமா தான் வருவாங்க. ஆனா அவங்களோட அருமை எப்ப தெரியும் தெரியுமா? 2 நாள் லீவ் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வரலைங்கிறதே தெரியும். அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணணும், அந்த உறவுகளுக்கு உண்டான மதிப்பும் அந்த மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா அவங்க நம்மளோட யுனைட்டடா இருப்பாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து நாங்க வந்து பாராட்டு அப்படிங்கிற டாபிக்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நிகழ் ஃபவுண்டேஷன் மூலமா அகமைந்துல வரக்கூடிய ஒரு விஷயம். கேட்டேன், நீங்க யாரை பாராட்டுவீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அதுல ஒரு பையன் சொன்னான், நான் முக்கியமா பாராட்டுறது இந்த அம்சாக்கா தான். ஏன்டா அப்படின்னு, நாங்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா பெருக்கிடுவாங்க. பெருக்கிட்டு எங்களுக்கு வந்து தண்ணி பாட்டில்ல வந்து தண்ணி எல்லாம் வந்து கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு ஒண்ணு. அப்ப அந்த அம்சாக்கா அப்பதான் அந்த பக்கம் போயிட்டே இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு. இப்ப இவங்க வந்திருக்காங்க, யார் பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ பாராட்டலான்னு ஒண்ணு. அடுத்த நிமிஷம் எல்லா பசங்களும் நேரா போயிட்டு அம்சாக்காட்ட ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. பாராட்டின உடனே அவங்க ஒரு மாதிரி கண் கலக்கிட்டாங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நான் என் விட எப்படி வேணா இருக்கேன்டா, நீங்களும் நல்லா படிக்கடா, அது போடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதனால உறவுகளுக்கு கண்டிப்பா மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ரீஇன்வென்ட் கண்டினியூஸ்லி. இப்பெல்லாம் வந்து நியூ கான்செப்ட் என்னன்னா, லேர்னிங்கே வந்து எப்படி சொல்றாங்கன்னா, லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீஇன்வென்ட் கண்டினியூஸ்லிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து லிசன், ஸ்பெண்ட் டைம், லேர்ன் டீப்லி, எக்ஸ்பெரிமெண்ட் வாட் யூ லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்கணும். நம்ம கவனிக்கணும். அடுத்தது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த விஷயத்துல இன்னும் டீப்பா எவ்வளவு கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் நம்ம கத்துக்கிட்டத எங்கேயாவது செயல்முறையில கருத்து. இப்ப இங்க நிறைய ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ட்ரைனர்ஸ் வந்து எடுத்த உடனே ஒரு ஐஸ் பிரேக்கரை டக்குன்னுலாம் செய்ய மாட்டாங்க. அதை வந்து அவங்க காதுல கேட்டு வாங்கிப்பாங்க. அது எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அதுல நேரத்தை செலவழிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து இப்படிதான் போகணுமா, வேற மாதிரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போயிட்டு அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சத அதுக்கப்புறமா ஒரு இடத்துல செய்வாங்க. இதை நான் எதுக்கு பாக்குறேன்னா, நான் ஒரு மாடியூல் ஒண்ணு எடுத்தேன். எஸ்கேப்னு ஒரு மாடியூல் எடுத்தேன். அந்த மாடியூல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சதை அது ஒரு பயிற்சியா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆடியன்ஸ் ஒண்ணு இல்லை. அதனால திருப்பத்தூர்ல ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், மேடம் எனக்கு ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொடுங்க, நான் ஒரு புது மாடல் ஒன்று எடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே டூ இட் அப்படின்னாங்க. ஸோ அந்த எஸ்கேப்புங்கிற டைட்டில் அந்த கோர்ஸ் எடுத்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணேன். அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றச்சே எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட அந்த டாப்பிக்கை, எஸ்கேப்புங்கிற டாப்பிக்கை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 தடவைக்கு மேல எடுத்துட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறச்சே வந்து ஐஸ் பிரேக்கர் வேற மாத்தி, அதுக்கப்புறம் எனர்ஜைசர் வேற எடுத்துட்டு வந்து சொன்ன விஷயத்துல புதுசா என்ன ஆட் பண்ண முடியும் மாத்து, அந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்ததுனால இன்னைக்கும் அந்த எஸ்கேப்புங்கிற மாடியூலுக்கு டிமாண்ட் எடுத்துட்டே இருக்கு. இப்போ பிஐடியில ஸ்டார்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம அவங்களுக்கு சூன் ஐ வில் பி டூயிங் இட். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ரீஇன்வென்ட் கண்டினியூஸ்லி. ஸோ அந்த மாதிரி பண்றச்சு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஒரு தலைவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புதுசா ஏதாவது தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான் நான் இந்த விஷயத்துல பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். எம்பாடி த குட் வேல்யூ. நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நல்ல விஷயங்கள் செய்யறவங்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும்.
நான் முதல்லயே சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் பார்க்கறச்சு எனக்கு குமரேசன் சாரோட எப்படி ஒரு லிங்க் கிடைச்சதுன்னா, நம்ம டெல்டா மூலமா பயிற்சி செய்யறச்சே கிடைச்சது. ஒவ்வொரு தடவை அவர் வந்து பஞ்சுகுரு குலகத்துல போயிட்டே இருக்கிறச்சு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தோன்னே he was impressed. அதுக்கப்புறம் அதை வந்து அவர் வந்து எக்ஸலண்டா அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ எம்பாடி த குட் வேல்யூ அப்படிங்கிறச்ச நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை இன்னும் எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சதுனால தான் அவரால் இப்போ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. I value those artists who embody the expression of their life. அந்த நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க அடுத்து எப்படி சொல்றாங்களோ அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப டல்லா இருக்கிற சமயத்துல ஏதாவது ஒரு காமெடியை பார்த்த உடனே நம்ம மனசுல கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகம் வந்து பாருங்க, அந்த மாதிரி நம்மளுடைய சோகத்தை மறக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை போய் தேடி போச்சு அது கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் இருக்குல்ல, அப்போ அதுக்கு உண்டான மதிப்பை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எம்பாடி த குட் வேல்யூ அப்படிங்கிறது என்கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு, என்கிட்ட இருந்த விஷயங்கள்ல எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு நாமே வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நீங்க அந்த வேல்யூஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உதாரணமா இப்ப நான் ஏன் வந்து என்கிட்ட டவுட்னு கேட்கறவங்ககிட்டயோ இல்லாட்டினா என்கிட்ட சஜஷன் கேட்கறவங்ககிட்ட நான் வந்து சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்தப்போ அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டப்போ அவங்க எனக்கு கொடுத்த சஜஷன், நீ எல்லாம் இது பண்ணா நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணுவேன். நான் சொல்றது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேனோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம நிச்சயமா ஒரு நல்ல தலைவரா மாற முடியுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்கறச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு தலைவர் வந்து he should see the future. நான் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தான் ஆக போறேன்னு டிசைட் பண்ணப்போ இங்கதான் இருக்க போறோம் அப்படிங்கிறச்சு அதுக்கேத்த மாதிரி அந்த முதல்ல மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படிங்கறத பார்க்க அந்த ஒரு எண்ணத்தோட நான் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதனால என்னாச்சு, அதுக்கேற்ற மாதிரி என்ன அப்டேட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். see the futureனா அதுவும் ஃபியூச்சர் பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கிறோங்கிற ஒரு விஷயமும் அதுல அடங்கிடும். வார்த்தை உண்மையதான் இருக்கும் see the futureன்னு. ஆனா அந்த see the futureக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் படியில கொஞ்சம் வேகமா ஏறி போகணும், அதே சமயம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறதா நான் பார்த்தேன். ஸோ இது முதல் ஸ்டெப்பு. அடுத்தது அப்படிங்கிறச்ச பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் நம்ம செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு கூட இருக்கிறவங்கள்ட்ட சில பொறுப்புகளை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து முன்னுக்கு எடுத்துட்டு வரதுக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்க ஊர்ல ஸ்டாக்கிஸ்ட்களே சொல்லுவாங்க, சார் மற்ற இடத்துல மேனேஜர் தான் புது புது ரெப்ரசன்டேட்டிவ் அழைச்சிட்டு வருவாரு, நீங்க மட்டும்தான் புது புது மேனேஜர்ஸ் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா மற்றவங்க வரவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு வருவாங்கன்னா, சரி ராமசாமிகிட்ட போனா அவர் ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி போனவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் அவர் அங்க போனா அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளே எடுத்து போட்டுக்காம அடுத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்து செய்யறவங்களை பாராட்டி கண்டிப்பா செய்யணும். ஒரு ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட போய் நம்ம ஸ்டேட்மெண்ட் கேட்கறோம்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே ஸ்டாக்கிஸ்ட் போய் நான் ஸ்டேட்மெண்ட் கேட்கவே மாட்டேன். நான் வந்து இந்த பில்லிங் போடுற உட்காந்துருப்பாருல அவர்கிட்ட போயிட்டு எப்படிங்க இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு கரெக்டா பேசிட்டு நான் போறேன் எனக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அவர் காதுல மட்டும் சொல்லிட்டு வருவேன். அப்புறம் நான் பேசிட்டே இருப்பேன், அப்புறம் அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்கிட்ட கொடுப்பாரு. அப்ப என்னாச்சு, யார்கிட்ட என்ன வேலையை சொன்னா நடக்குங்கிறது கரெக்டா தெரிஞ்சு அதை பண்ணதுனாலதான் இட் வாஸ் பாசிபிள். அடுத்தது ரீஇன்வென்ட் கண்டினியூஸ்லி. என்னை வந்து தொடர்ந்து இவ்வளவுதான் ராமசாமியா இன்னும் தோண்டி பார்க்கலாமா அப்படின்னு எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சு அதை இன்னும் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் பாக்குறேன். நான் ஆக்சுவலா VIT FM ரேடியோல பேசியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அப்படியே விட்டு போச்சு. அப்புறம் அது எப்ப ரெஸ்யூம் ஆச்சுன்னா அந்த கொரோனா காலகட்டத்துல அப்பா நிக்கல் ஃபவுண்டேஷன் மூலமா அந்த வாய்மை வல்லமையில சொன்னதுக்கு அப்புறமா தான் அப்போ என்னுடைய ஐ ஹவ் ஸ்டார்டட் ரீஇன்வென்டிங் மை அந்த போடோகாஸ்ட் எப்படி பண்ணணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. இது என்னோட தற்பெருமைக்காக சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா இதெல்லாம் வந்து
அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் ஜெயிச்ச கதையை தான் சொல்றோம். அதனால இது வந்து பாசிட்டிவா நீங்களும் எடுத்துப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வேல்யூ ரிசல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். உறவுகளை மதிக்கணும். ஆனா உறவுகளை மதிக்கிறச்ச அந்த வெற்றிகளை கண்டு மட்டும் அவங்கள மதிக்க கூடாது. அதையும் தாண்டி நம்ம அவங்களை பாராட்டணுங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அடுத்தது எம்பாடி த குட் வேல்யூ அப்படிங்கிறச்சு நல்ல விஷயம் எது இருந்தாலும் கண்டிப்பா பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நீங்க தலைவரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. SERVE அதை தான் நம்ம இங்க பார்த்தோம். See the future, engage and develop others, reinvent continuously, value results and relationship, embody the good value. பதவி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வகையில நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை தேடுவோம். ஏதோ ஒரு முக்கியமான காலகட்டத்துல நம்ம டிசிஷன் எடுத்திருப்போம். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு பேர்கிட்ட கேட்டிருப்போங்கிறது கண்டிப்பா தெரியணும். நான் வந்து வீடு வாங்கணும், பாலார் கார்டன்ஸ்ல வேலூர்ல இருந்தேன். அப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்க, டேய் இங்க இவ்வளவு நாளா இருக்கு, இன்னுமா நீ வீடு வாங்கலன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான் சில பேர் பண்ணாங்க. ஆனா எனக்கு கீழே நான் இருந்த வீட்டுல பக்கத்துல சரச்சந்திரன் ஒரு தாசில்தார் இருக்காரு. அவங்க கிடக்காங்க, நீ பெசாமர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவருடைய மாடி வீடே சேல்னு வந்தப்போ அடுத்தவங்க வந்து உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அடிச்சு பிடிச்சு அவசர இது பண்ணி, ராமசாமி ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணு அப்படின்னாரு. ஒரு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணி அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணோம். ஏன்னா அந்த வீடு நல்ல லொகேஷன். 1995ல அந்த வீடு நான் வாங்கினேன். கையில காசே கிடையாது. ஆனா என்னன்னா அந்த என்னோட அதே பாலார் கார்டன் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார், நீங்க வீடு வாங்கல கேள்விப்பட்டேங்க, உங்களுக்கு எப்பதான் பணம் என்ன சொல்றது, ஒரு 10,000 ரூபாய் நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர்கிட்ட தான் முதல் தடவை போனேன், பணம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் LIC HFL அவருடைய நான் யார்கிட்ட வீடு வாங்கினோன்னு அவர் வந்து LIC HFL லோன் வாங்கியிருக்காரு. அவரால் லோன் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து சேலுக்காக கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒண்ணுதான் வந்து இந்த லோன் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு பெரிய விஷயம். என்னாச்சு, கரெக்டா முடிஞ்சது. ஸோ எல்லா என்னோட ரிலேட்டிவ்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பணத்தை முதல்ல நான் யார் பணத்தை கொடுத்தேன்னா, எனக்கு யார் ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் அவசரப்பட்டு கொடுத்தாரோ அவரோட பணத்தை ரிட்டர்ன் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ அந்த LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல எனக்கு ஒரு மேடம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து அப்போ வந்து கிளர்க்கா ஜாயின் பண்ணிருப்பாங்க நான் வீடு வாங்குற சமயத்துல. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் லோன் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் வேற ஏதோ ஒரு வேலையை ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போய் பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ண மேடம் வந்து அங்க மேனேஜரா உட்காந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னோடனே உள்ள பெர்மிஷன் கொடுத்து போனோடனே, மேடம் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு தெரியல, நான் ராமசுவாமின்னு பேரு, இங்க வீடு வாங்கச்சு நீங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை இந்த இடத்துல பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் வளர்ந்துருக்கிறீங்க, நானும் வளர்ந்துருக்கிறேன், இப்போ இந்த வீடு எல்லாம் இது பண்ணிட்டேன், நான் இப்போ கார்பரேட் ட்ரைனரா இருக்கேன், எனக்கு உங்க LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாஃப்க்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இது வந்து நீங்க எனக்கு வீடு கொடுத்ததுனால நான் என்ன பண்றேன், ஐ எம் டூயிங் திஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு என்னெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கொடுத்தாங்க, ஒரு 3 hours ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்க்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணேன். ரொம்ப நல்ல ரீச் ஆச்சு. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பேக் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்ஸ், ஏன்னா எனக்கு விட்டு போன கஸ்டமர்ஸ் திரும்ப இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களை பார்த்தா மேடம் கற்றுக்கிட்டேன்னு அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த கான்டாக்ட் இன்னும் தொடர்ந்து இருக்கு. ஸோ அதனால நம்மளை யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள போய் பாராட்டினீங்கன்னா அவங்க வந்து உங்களோட நிச்சயமா நல்லா டிராவல் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவங்க வந்து இம்பார்ட் பண்ணுவாங்கன்றத மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த வகையில நமக்குள்ள இருக்கக்கூடிய தலைவனை கண்டுபிடிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்ன்றத சொல்லி I'm handing over the floor back to the chairman. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. ரொம்ப ஒரு அருமையான செஷன். இதை வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த ஃபீட்பேக் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்க நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயினர் ஒர்க் ஷாப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூத்த பயிற்றுனரோட
நேற்று வந்து ஒரு நைட்டு ஒரு 1.5 ஹவர் டைரக்ட் டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், பட் அது சில சமயத்தில் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்த ஒரு விஷயம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், அந்த புக்ஸில் உள்ள கண்டென்ட் அப்படி இந்த புக்கு அந்த புக்குன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாட்டி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஆனால் நம்மளுடைய கருத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங்கில் வந்து நம்ம, ஏன்னா வி ஆர் ட்ரெயினர்ஸ். ஸோ அந்த ட்ரெயினர்ன்றவங்க இதை படித்தேன் அதை படித்தேன்னு சொல்ல விட, நீ அந்த டாப்பிக்கை பற்றி என்ன நினைக்கிற, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீ என்ன சொல்ல வர அந்த டாப்பிக்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா முழுக்க இதில் எந்த ஒரு புக்கும் கிடையாது, டாப்பிக்கில் வேறு எதுவும் சோர்ஸ் பண்ணி பண்ணதில்லை. முழுக்க தன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுன்றது. ஸோ அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்த கண்டென்ட் வந்து ரியல் ட்ரைனிங் கண்டென்ட். இதுதான் ட்ரைனிங் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து உஷா மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேம் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். Thank you, sir. Ramasamy sir, good morning and thank you. Really, as usual, you rocked, sir. எப்பயும் போலவே ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க சார். சார் எப்பயுமே வந்து ஒரு படத்தோட ஆரம்பிச்சு சொல்வீங்க, அந்த டாபிக் வச்சுட்டு அந்த சர்வ் அக்னானியோட அழகா சொல்லிச்சிங்க சார். நம்ம எப்படி நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் ஃபியூச்சரை பத்தி நமக்குள்ள இருக்கிற திறமைகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்போ லீடருங்கிறவங்க வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மட்டும் உயராம அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்குமே. அதே மாதிரி நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை நமக்கு வீட்டுல எல்லாரையுமே வந்து அந்த அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க சார். அது எக்ஸலென்ட்லி. அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் உஷா மேம். ஏவிஆர் சார், ஏவி ராமநாதன் சார் வந்து பேசலாம், ஃபீட்பேக் பண்ணலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள், இனிய காலை வணக்கம். இன்று ராமசாமி சார் வந்து என்னுடைய இனிய நண்பர். வணக்கம் சார். வணக்கம். அவருடைய அந்த டாபிக் கேட்கறதுக்காக அவளோட வந்தேன். நிச்சயமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நிச்சயம் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை வைக்கவில்லை. நல்ல அருமையான கருத்துக்களை நான் உள்வாங்கி கொண்டேன். அந்த சர்வ் என்று சொல்லக்கூடிய SERV என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த 5 எழுத்துக்களுக்கும் 5 முக்கியமான ஒரு கான்செப்டை சொல்லி இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காரு. See the future, engage and develop others, reinvent continuously, value results and also relationship, and embody the good values. So SERVE, சர்வ் அப்படின்றதை தன்னுடைய அனுபவங்களோடு சேர்த்து மிக அருமையாக இந்த குறுகிய காலத்தில் எல்லோருக்கும் புரியும் விதத்தில், எல்லோருடைய மனதில் பதியும் விதத்தில் மிக அருமையாக சொல்லியிருக்கும் திரு ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நல்ல விஷயங்கள். அவருடைய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்த பொழுது அவர் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்தாரு, எப்படி தன்னுடைய தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார், எப்படி தன்னுடைய சக பணியாளரிடம் அவர் பழகி அந்த டீம் பில்டிங்கை டெவலப் பண்ணினாரு, எப்படி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை உருவாக்கி கொண்டார் என்பதை அனுபவ ரீதியாகவும் அந்த கான்செப்டையும் சேர்த்து சொல்லும்பொழுது மிக அருமையாக இருந்தது. அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதுபோல் நல்ல அருமையான கருத்துக்களை வழங்க அவருக்கு பல வாய்ப்புகள் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். அவருக்கு தெரியும், உக்காட்ல பத்மநாபன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் நான் வந்து வேலூர்ல இருக்கிறச்சு, அவரும் வேலூர் இருந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஒர்க்குக்கு போறச்சு யாரை எப்படி பார்க்கணும், என்ன எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் JCS ட்ரைனிங் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு முதல்ல புரிய வச்சது அவர் தான். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கை நான் அவர்கிட்ட தான் அட்டென்ட் பண்ணேன். வந்து ஒரு குமரன் ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல ஸ்டாஃபுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாரு. அது அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சது. அதுக்கப்புறமா தான் நான் JCS போக ஆரம்பிச்சேன். அவரும் சென்னை வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நடுவில் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் திரும்ப அவர் எப்போ மீட் பண்ணேன்னா அந்த பஞ்ச் குருக்கள் நம்ம ப்ரோக்ராம் திருச்சியிலேயே இங்கே பண்ணோம் இல்லையா, அப்போ நான் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ கான்டாக்ட்ல இருக்கேன்.
ஐ திங்க் அவர் புக் போட்டிருக்காருங்க, ஒரு புக் போட்டிருக்காரு நினைக்கிறேன். அவருடைய book அப்படியா? நான் நான் கேட்கறேன். ரைட். அவர் ஒரு புக் போட்டிருக்காரு, ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். அந்த ட்ரெயினர்ஸ் உபயோகமா ஐ திங்க் பத்மநாபன் போட்டிருக்காரு. அந்த பத்மநாபன் தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் நினைக்கிறேன். நான் கேட்கறேன், நான் ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. அடுத்தது மேஜர் நாராயணன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். சார் வணக்கம். குட் மார்னிங் சார். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த டிரைவர்களுக்கு ரொம்ப உகந்த மந்திரம் நமச்சிவாய் 5 எழுத்து மந்திரம். அதே போல நீங்க ஒரு ட்ரெயினருக்கு ரொம்ப அற்புதமா ஒரு அழகான அக்ரோனிம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு, சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நல்ல விளக்கமா நம்ம ஏவிஆர் சார் சொல்லிட்டாரு. எனக்கு பிடிச்சதுனால நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வேல்யூ பண்றீங்க அண்ட் யூ பீன் ரேசிங் ஃப்ரம் ஸ்கிராச். சின்ன இடத்துல நீங்க நல்ல பெரிய அளவுக்கு வந்திருக்கீங்க. நீங்களோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் யூ பீன் ஏபிள் டு ரிலேட் டு யுவர் ஓன் செல்ஃப். உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி சொன்னதுனால ஆத்தென்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே எதுவும் கோட் பண்ணாமல் ஹிட்லர் இந்த மாதிரி பண்ணாரு, நெப்போலியன் இந்த மாதிரி பண்ணாரு, பிஸ்மார்க் இந்த மாதிரி பண்ணாரு சொல்கிறத விட இங்கே வாழ்க்கையில் நடத்த சொல்லும்போது அது இன்னும் ஒரிஜினாலிட்டி, ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு நல்ல ஒரு யூ பீன் ஏபிள் டு என்கேஜ் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான நிகழ்ச்சி. நன்றி, வாழ்த்து, பாராட்டுகள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேஜர் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். இந்த இனிய காலை பொழுதில் நட்புலரில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். ராம்சாமி சாரோட செஷன் அப்படின்னா கொஞ்சம் எப்பவுமே ஆர்வமோடு கேட்கறது. ஏன்னா ஜேசியை பொறுத்த மட்டும் ஜேசியில வந்து எங்களுடைய முன்னோடிகள் சார்லாம் அவங்க அடுத்த லெவல்ல உருவாக்கின தலைவர்கள்ல ட்ரெயினர்ஸ்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிற உரிமையோட நான் எப்பவுமே நான் அந்த செஷனை ரொம்ப விரும்பி கேட்பேன். சாரோட செஷன்ஸ், ஏவிஆர் சாரோட செஷன், அப்புறம் ராம்சாமி சாரோட செஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சாரோட செஷன்ல இருந்து முக்கியமா எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப் முதல்ல வேல்யூ பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு. அது வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாரும் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷனை அதை நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க சொல்லுங்க, பட் என்னுடைய ஃபேமிலியாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து நீங்க எனக்கு உள்ள மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து தன்னுடைய மனைவி நம்ம ஷேர் பண்ண ஒரு விஷயத்த வந்து பிள்ளை சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தலைவனால தான் அது முடியும். அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எப்படி சேரணும் அப்படிங்கிற உயிரிய நோக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அது முடியும். அது சார் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ஃபேமிலியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டு இருக்கோம். அதை சொல்லி அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம இல்லை நீ வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணி வந்து வேல்யூ பண்ணணும்ப்பா, அப்பதான் உன் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா தான் நீ நல்லா இருக்க முடியும். ரிலேஷன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் சூப்பராக சார் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை நான் இன்னைக்கு டேக் ஓவர் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒரு வேல்யூபிள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா இது நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் வந்து வீரபத்ரன் சாருக்கு நன்றி சொன்னார், ஸ்கவுட் மாஸ்டர். நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். அது யாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு செஷனை நான் வந்து கலந்துக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில சரி சொல்லிக்குவோம், இதுக்கு போயிட்டோம் கலந்துக்க வேணாம் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப டே போய் கலந்துக்கடா அப்படின்னு இறைவன் எனக்கு சொன்னதுனால இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார் வந்து E-Cube ஆரம்பிச்சாரு, அதாவது எக்ஸ்ப்ளோர் டு எக்ஸீட் எக்ஸலன்ஸ். அதுல ஆரம்பிச்சு சர்வ் அப்படின்னு 7 டாபிக்ல அவரு செய்திகளை கொடுத்தாங்க. நான் வந்து அதுல 3வது டாபிக்ல உள்ள அதாவது என்கேஜ் அண்ட் டெவலப் அதர்ஸ்ல ஒன்று சொன்னாங்க. செய்யாத தப்புக்கும் தண்டனை அனுபவிப்போம், திட்டு வசவு செய்யாதப்பு. நம்ம இத நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாலரன்ஸ் நம்ம சொல்றோம், we can tolerate anything. ஆனா செய்யாததுக்கு என்ன ஒருத்தர் திட்டுறாருன்னு வச்சுங்க, நான் எவ்வளவு கிளைம் பண்ண முடியும், நான் இதை செஞ்சனாயா என்ன இருக்கா திட்டுறேன், எவ்வளவு. அதுல கூட டாலரன்ஸ்ங்கிறது இந்த 7 டாபிக்ல என்ன பேசுனீங்கன்னா சாரி ஒரு 7 நாளைக்கு நான் பேசிட்டு இருப்பேன். ஐயா அவர்களுக்கு இறைவனோட அருள் தொடர்ந்து வரணும். மனைவிக்கு அவர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் போலவே எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் அருமையா அவரோடு ஒத்துழைத்து மிகவென்ற வாழ்க்கைக்கு இமயம் போல் உயர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ வீரசேகரன் சார், மிக்க நன்றி. நித்யாதேவி மேம், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
வணக்கம். இறுதியா ஏன் கை தூக்குனேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லட்டும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இத ஒண்ணா பிரிச்சு சொல்லணும்னு சொன்னா அதுக்கு காலம் ரொம்பவே தேவைப்படும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மென்மேலும் வளர. நன்றி, வணக்கம். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் நித்யாதேவி மேம். சிவகணி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் நற்காலை வணக்கம் சார். இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அதாவது நம்மளுக்குள்ள எப்படி ஒரு லீடரை நம்ம உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி எக்ஸலண்ட். உங்களோட ஒவ்வொரு அனுபவங்களுமே வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ஸோ ஒருத்தர் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில இருக்கிற அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இவ்வளவு தூரம் வழிகளை கடந்து வாழ்க்கையில இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன, அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்புறம் நம்ம பாராட்டுவது அப்படிங்கிறதே ஒருத்தவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரி தான். ஸோ அதே வந்து பேசிக்கா நம்ம ஒரு லீடருக்கு தேவை அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைனா எஸ் அருணகிரி சார், ப்ளீஸ் சார் நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். எஸ் சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் ராமசாமி சார். குட் மார்னிங் ஸோ ஒரு லீடரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து லேர்னிங். ஸோ அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஒரு லீடராகவே உயர முடியும். ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இப்படி உங்களோட ஓன் லைஃபோட கனெக்ட் பண்ணி கொடுத்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பொன்னான வார்த்தைகள் சார். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். வேறு யாரும் சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஓகே, வேறு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலை சார். இன்னையோட செஷன் உங்களுடைய அப்சர்வேஷன், நீங்கள் உங்களுடைய கருத்தை வழங்கலாம் சார். ராமசாமி சார். நான் ஆக்சுவலா இந்த டாபிக் எடுக்கிறச்சு என்னை பத்தி தான் பேசணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வச்சு கொஞ்சம் யோசிச்சேன். நம்மளை பத்தியே டாம் அடிச்சுக்கிறோமான்ட்டு. ஆனா அதுல வந்து நான் இப்போ அடைஞ்ச ஃபெயில்யூர்ஸ் சக்சஸ்லாம் சொல்றச்சே அது வந்து அந்த மாதிரி பெருசா போய் நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சேன். இந்த செஷன் எனக்குமே ஒரு ஐ ஓப்பனர். அட்லீஸ்ட் நான் இன் ஃபியூச்சர் எங்கேயாவது கிளாஸ் எடுக்கிறச்சே என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை கண்டிப்பா சொல்லி அது மூலமா ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து இந்த செஷன் தான். இந்த தலைப்பு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அருமையான செஷன். இன்னைக்கு காலையில் எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்க்ராட்ச் டு டாப் அப்படின்றது எல்லாரும் அடையிற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் லட்சியம் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நபரால் நிச்சயமாக அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவராக இருப்பதனால அந்த லட்சியத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த லட்சிய பாதை எல்லாருக்குமே இன்றைக்கி காலையில் ஒரு ஹாப்பி மார்னிங்காக, ஒரு ஹெல்த்தி மார்னிங்காக உத்வேகத்தை ஊட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்புலரியில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நம்ம ஜூம் பெய்ட்லேருந்து ஃப்ரீ வந்தோம். ஸோ அதன் பிறகு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாத தொடக்கத்திலேயே அந்த பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம். ஸோ அதை எப்படி வந்து மீட்டு வர்றது அப்படின்ட்டு யோசித்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பிளாட்ஃபார்ம் டிஸ்கஸ் பண்ணாலும் கூகுள் மீட் போவோம் அப்படின்ட்டு இது பண்ணது. ஸோ கூகுள் மீட்டில் உள்ளே வந்து ஒரு 2 நாள்லேயே இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராமசாமி சாருக்காக இருக்கட்டும், அது நற்புலரிக்காக இருக்கட்டும், யாருக்காக வந்தாலுமே அந்த நல்லுள்ளங்களை வந்து நான் என்றைக்குமே நன்றியுணர்வை நான் வெளிப்படுத்துகிறோன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த நல்லுள்ளங்கள் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 14 பேர் மொத்தம் இருக்காங்க. 20 பேர் வந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த 14 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுணர்வை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நிச்சயமாக நற்புலரி இல்லை. ஸோ அந்த வகையில் திருப்பியும் நன்றியுணர்வை நான் தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு பயிற்றுனர், நல்ல ஒரு ஸ்பீக்கர், ஒரு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நபருடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.